கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் பாகம் 2. இதற்கு நாம் தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7 வசனம் முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவருடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமயம் என்றான். ஆமேன். வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஐக்க கூடப்பா. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நானும் என் பேர பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். நீங்கவா நான் நம்புறேன், நம்புறேன். நம்பிக்கையே நீங்கவா. உங்க அழகான முகம் என் உள்ள
உடம்பை அசைக்குது. இந்த அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அந்நாளை போல நான் நம்புவேன், ருத்த போல நான் நம்புவேன். அந்நாளை போல நான் நம்புவேன், ருத்த போல நான் நம்புவேன். பிறர் என்னை தோற்றினாலும் நம்புவேன்,
நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், பிறரனை தோற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், நான் நம்புவேன் உங்களை தானே நம்புவேன், நான் நம்புறேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புறேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான், அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, இங்கே அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது, இந்த அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, இந்த அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது, நான் நம்புறேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோங்க தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான கால வேளையில தேவனுடைய சமூகத்திலே உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த கிருபை தந்தே. இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொரு வசனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே வாசிக்கப்பட்ட வசனங்களை ஒவ்வொன்றும் அபிஷேகித்து எங்களுக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி தாரும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களுக்கு பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக அடியன் மூலமாக நீர் பேசுவீராக. இந்த வசனங்களை வாசித்து அருமையான மகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருக்கென்று உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போகப்பட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சகல துதிகன மகிமை யாவற்றையும் முக்கு செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு வரும் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் பாகம் 2. கடந்த வாரத்திலே முதல் பாகத்தை நாம் தியானித்தோம். உலகம் முழுவதுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவமாக ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் போப்பை தேர்ந்தெடுத்தது பரபரப்பை உண்டாக்கிற்று. தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியை விசுவாசிக்கின்ற எல்லாருமே வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் அப்போஸ்தலர்களின் நடபடிகள் என்ற செய்தியிலே 54வது ஆண்டு பிரசங்கித்த அந்த செய்தியிலே சொல்லப்பட்டபடி அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு போப்பு தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த வார்த்தையின்படியே ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதை வெளியிட்டிருந்தார்கள். நாம் அதை பிடிஎஃபாக செய்தியாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் பிரதர் ஜோசப் பிரணாம் அவர்கள் கூட தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது என்று சொன்னார்கள். இதுபோல உலகின் பல பகுதியில். ஆனால் ஒரே ஒரு செய்தி, தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் இதுவல்ல, அது வேறொரு காரியம் என்று ஒரு போதகர் பிரசங்கித்தார். இருக்கலாம்,
ஏன்னா சபை விசுவாசிகள் எண்ணத்தில் கேட்டார்கள், 1-2 பேர் ஆராதனை முடிந்த பிற்பாடு. எப்பொழுதுமே ஆராதனை முடிந்த பிற்பாடு விசுவாசிகள் என்னோடு சிறிது பேசி கொண்டிருப்பார்கள். எதை குறித்து? வார்த்தை குறித்து, செய்தியை குறித்து. சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமானால் அவர்களோடு நான் ஒரு 10 நிமிஷம் பேசி கொண்டிருப்பேன். அப்பொழுது பிரியமானவர்களே, இதுதான் கடைசி போப்பா என்று என்னிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. நான் சொன்னேன், தீர்க்கதரிசி கடைசி போப்புன்னு சொல்லல. ஒருவேளை அவர் கடைசி போப்பா இல்லை இனிமேல் வேறு போப்பு வருவார்களா என்பது நமக்கு தெரியாது. அதை குறித்து தீர்க்கதரிசியும் சொல்லலை. ஆனால் அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு போப் என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். அதை நாம் கடந்த வாரமோ பார்த்தோம். தீர்க்க தரிசனால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள், அதை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போடு, அப்படியே கிளிக் பண்ணு, அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட்டை கிளிக் பண்ணு. பார்த்தீங்கன்னா அதில் அந்த பாயிண்ட் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அதில் ஒரு நெருடல் இருக்குது. இது கடைசி போப்பு என்று நாம் சொல்லவில்லை. தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னோம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் இதுவல்ல என்பது ஒரு சிலருடைய வாதமாக இருந்தது. ஏனென்றால் சபையின் கூட்டமைப்பு, எல்லா ஸ்தாபனங்களின் கூட்டமைப்பாக காணப்படுகிற அந்த ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரின் நடவடிக்கைகள் என்ற செய்தியில் இப்பொழுதும் மகத்தான இன்னொரு நாளிலே தீர்க்க தரிசனத்தின்படி சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஐக்கியமாக மாறி, அப்படியே ஒரு கமா போட்டிருக்கு, சபைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து, அது தீர்க்க தரிசனத்தின்படி சபைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து ஐக்கியமாக மாறும். ஆமென். அமெரிக்க தேசத்திலிருந்து புதிய பொறுப்பை ஏற்படுத்தும். இங்க என்ன அப்படின்னா, சபைகள் எல்லாரும் சேர்ந்து தான் அமெரிக்காவிலிருந்து இந்த போப்பை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு கருத்து வருகிறது. ஆனால் 133 கார்டினல்கள் சேர்ந்துதான் இந்த போப்பை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் அவருடைய கத்தோலிக்க ஸ்தாபனத்தினுடைய வழக்கமான முறை. அதைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அது முழுக்க முழுக்க ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இருந்த கார்டினல்கள், 80 வயதுக்கு குறைவானவர்கள், அவர்கள்தான் அந்த ஓட்டுரிமை செலுத்த தகுதியானவர்களாக இருந்து அதை செலுத்தி சுமார் 89% பெற்றுக்கொண்டவர்கள் அங்கு போப்பாக நியமிக்கப்பட்டார்கள். ஆகையால் இங்கு என்ன ஒரு வாதம் அப்படின்னா, இந்த 133 கர்தினால்கள் அல்லது கார்டினல்கள் சேர்ந்துதான் இவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசியோ மகத்தான இன்னொரு நாளிலே தீர்க்க தரிசனத்தின்படி சபைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து ஐக்கியமாக மாறி அமெரிக்கா தேசத்திலிருந்து புதிய போப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு வார்த்தையை அவங்க கொண்டு வர்றாங்க. இந்த சபைகளெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் WCC, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். அந்த அமைப்பு தான் போப்பை தேர்ந்தெடுக்கும் என்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அது எனக்கு தெரியாது, அதை குறித்து சரியான தெளிவு இல்லை. ஏன்னா ஆங்கிலம் நாம் பார்க்கணும், எப்போதும் ஆங்கிலத்தையும் பார்க்கணும். நான் அதை ஆங்கிலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் சரியாக அப்படி சொல்லப்பட்டதாக தெரியல. இந்த ஐக்கிய சங்கம்தான் போப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தமிழில் அது புரியுது. ஆனாலும் தீர்க்கதரிசி சொல்றதுல சில காரியம் என்னன்னா, சபைகள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின்படி சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஐக்கியமாக மாறும். ஐக்கியமாக மாறும். அது WCC. இது 54வது ஆண்டு, 1954வது ஆண்டு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால்
இந்த சபைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக எப்பொழுது மாறினது என்றால் 1948ஆம் ஆண்டு. இனிமேல் தான் மாறும் என்றல்ல, அது அப்பொழுதே அது ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது WCC. அதை இப்பொழுது ஆதாரத்தோடு நாம் பார்க்க போகிறோம். அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் இணைந்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், உலக சங்க சபைன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டமைப்பு தான் போப்பை தேர்ந்தெடுக்கும் என்று ஒரு செய்தியை நான் கேட்டேன். அது மற்ற எல்லாருடைய விசுவாசத்துக்கும் அது சற்று முரண்பாடாக காணப்பட்டாலும், இங்கு தீர்க்கதரிசி தமிழிலே சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஐக்கியமாக மாறி அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார். அதாவது சபைகள் எல்லாம் ஒன்றாக இணையும் என்று அநேக செய்திகளில் பேசியிருக்கார். அப்ப அது ஒரு பக்கம் இணையும். அமெரிக்காவிலிருந்து ஒரு புதிய போப்பை ஏற்படுத்தும், அவர்கள் அந்த மிருகத்திற்கு ஒப்பான சொர்பத்தை உருவாக்குவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் எங்க போச்சு? ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த அசலான சபையும் ஒன்றாக இணைக்கப்படும். அசலான சபை, உண்மையான சபையானது ஒன்றாக இணைக்கப்படும். உலகம் முழுவதும் இருக்கிற மணவாட்டி ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். வார்த்தையின் பேரில், ஸ்தாபனம் அல்ல. தீர்க்கதரிசி செய்தியின் அடிப்படையில் வார்த்தையின் பேரில் ஒன்றாக கூடும். அதே நேரத்தில் உலக சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கும். அது ஒரு பாகம், இது ஒரு பாகம். அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ஒரு போப்பை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படின்னா போப்பை தேர்ந்தெடுப்பது ஆண்டாண்டு காலமாக வழக்க முறை அந்த கார்டினல்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், இந்த உலக சங்க சபைதான் போப்பை எடுக்கும். ஆகையால் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இதுவல்ல என்று வாதிடுகிறார்கள். இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, நான் வாதிட வரவில்லை. ஆனால் சபை, உண்மையான சபையானது எல்லாம் ஒன்றாக இணைக்கப்படும். ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒன்றாக என்ன செய்யும்? இணைக்கப்படும். அது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. அதே நேரத்தில் அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு போப்பு தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் போப்பு இத்தனை ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்படுவது கார்டினல்கள் மூலமாகத்தான். அந்த அதிகாரத்தை கத்தோலிக்க ஸ்தாபனம் விட்டு கொடுக்குமா? அது விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு பல தகுதிகள் இருக்கிறது. ஆகையால் உலக சங்க சபைதான் போப்பை தேர்ந்தெடுக்கும் என்று ஒருவர் பேசினார். இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, நான் வாதிட வரவில்லை. ஆனால் 3 பாற்று அங்க இருக்குது. ஒன்று, ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கும், சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பு உருவாக்கும். இரண்டாவதாக, அசலான உண்மையான சபை வார்த்தையின் அடிப்படையில் ஒன்றாக இணையும். மூன்றாவதாக, அமெரிக்காவிலிருந்து ஒரு போப்பை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த சபையின் கூட்டமைப்பு தான் தேர்ந்தெடுக்கும். ஆகையால் இந்த தீர்க்க தரிசனம் இந்த போப்பினுடைய நிறைவேறுதல் அல்ல என்று சொன்னார்கள். ஆனால் இங்கு 3 பாகத்தை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, போப்பை ஆண்டாண்டு காலமாக தேர்ந்தெடுத்தது கத்தோலிக்க ஸ்தாபனம், கர்தினால்கள் தான். அது எப்படி மாற்றப்படும் என்று எனக்கு தெரியல. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அமெரிக்காவில் உள்ள போப்பு அது தவறான கருத்து என்று பதிவிட்டார்கள். நான் விவாதம் பண்ண வரல. ஆனால் 3 காரியம் அங்க நடக்கணும். அப்படியானால் 54வது ஆண்டு இந்த செய்தி அவர் பிரசங்கம் பண்றார். அங்க என்ன காரியம் பாருங்கள். அந்த அசலான உண்மையான விசுவாசிகள் மெதடிஸ்ட் சபை, பாப்டிஸ்ட் சபை, பிரஸ்பிடேரியன் சபை, பெந்தகோஸ்தே சபை, நசரேயன் சபை, பரிசுத்த யாத்ரீகள் மற்றும் வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சபை தேவனுடைய அன்பினால் இணைக்கப்பட்டு ஒன்றிணைந்து
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆவார்கள். அவர்கள் தீர்க்கதரிசி பிரணாம் அடிக்கடி சொல்வாரு, ஒரு ஸ்தாபனம் இருக்கும் என்றால் அதனுடைய முறைமை அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது. ஸ்தாபனங்களின் முறைமை என்னதுங்க? அந்தி கிறிஸ்து. நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஸ்தாபனங்களை பிடித்துக் கொண்டிருப்பீர்களானால் அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை, அந்த மிருகத்தின் குத்திரை தாமாக உங்கள் மேல் வந்துவிடும். அப்புறம் நீங்கள் தப்பவே முடியாதுன்னு சொல்றாரு. அதனால என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளை அகப்படாமலும் இருக்கும்படி என்ன செய்யுங்க? அவளை விட்டு வெளியே வாங்க. அவள் மகாவேசி, அதனுடைய பிள்ளைகள். அதை விட்டு நீங்க வெளியே வந்தாகணுங்கிறார். கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஸ்தாபனத்துக்கு என்ன இல்லை, எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிதானா? சரிதானா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன கர்த்தர் சொல்றார்? அவளை நான் கட்டில் கடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் என்ன செய்வேன்? கொல்லுவேன்னு சொல்றாரு. தாயை மட்டும் கொல்லுவேன்னு சொல்லல, பிள்ளைகளாகிய இந்த ஸ்தாபனங்கள் அத்தனையும் அவர் கொண்டு போடுவாராம். கத்தோலிக்க சபை தான் தாய் சபை, அதாவது மகாவேசி. வெளிப்படுத்தல் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? மகாவேசி. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற ஒரு ஸ்தாபனம். அதனால்தான் பைபிள்ல மகாவேசி என்று எழுதப்பட்டது. அதனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் கொல்லுவேங்கிறார். பெந்தகோஸ்தையும் விட்டு வைக்க போறதில்லை. எனக்கும் கத்தோலிக்க சபை சம்பந்தம் இல்லை. நான் பெந்தகோஸ்தை, நான் சிபிஓ, நான் ஏஜி. நல்லது சகோதரனே, ஆனா நீ கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாயா? தேவனால் அனுப்பப்பட்ட மல்கியா 4:5-6 படியும் வெளிப்படுத்தல் 10:6 படியும் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியினுடைய செய்தியை விசுவாசிக்கிறாயா? இல்லை அல்லவா? நீ அங்கு சேர்க்கப்படுகிறாய். தப்ப முடியாது. நீ பெந்தகோஸ்தை இருந்தாலும் தப்ப முடியாது. ஆமே. எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம தான் எச்சரிக்கணும். ஆகையால் எல்லா ஸ்தாபனங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள்னு சொல்றார் தீர்க்கதரிசி. ஏன்னா நாமெல்லாம் ஸ்தாபனத்திலிருந்து வந்தவங்க தானே. அதனால் எல்லா ஸ்தாபனங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா ஸ்தாபனத்திலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்துவின் கீழாக, அந்த ஸ்தாபனத்தின் கீழாக கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த போதனை கொள்கையை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரிதானா? எல்லா ஸ்தாபனங்களுக்கும் வித்தியாசமாக கொள்கைகள், கோட்பாடுகள், உபதேசங்கள் இருக்கும். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, ஸ்தாபனம் என்பது எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் கவனிங்க, எல்லாருங்க கவனிங்க. குனிஞ்சு யாரும் பார்க்க வேண்டாம். பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும் பைபிளை கையில் வைங்க. மற்றவங்க அத்தனை பேருக்கும் வசனம் இங்கே தான் இருக்கு. நீங்க குனிஞ்சிங்க அப்படின்னா அது சரி வராது. பயபக்தியோடு இருங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது எப்படி இருக்கணும்? பயபக்தி. கண்களை மூடக்கூடாது. இங்க இருக்கிற வசனங்களை மட்டும் நீங்க பாருங்க. பிரசங்க பீடத்தை நோக்கி பாருங்க. அப்பொழுதுதான் நீங்க பிரகாசிக்கப்பட முடியும். ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் அவரை நோக்கி பார்க்கணும். நீங்க குனிஞ்சு கொண்டோ அதை பண்ணிக்கிட்டோ இல்லை செல்போனை குடைந்து கொண்டோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. திருவாரூர்ல என்ன பண்ணிட்டாங்க? சர்ச்சைக்குள்ள எல்லா விசுவாசிகளும் வந்த உடனே கேட்டை பூட்டிடுவாங்க. பூட்டிடுறாங்க. பாஸ்டருடைய மருமகிட்ட நான் கேட்டேன், ஏமா காரை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு. நீங்க பின்னாலுடைய தோட்டத்துக்குள்ளோடி வந்துருங்க பாஸ்டர், ஏன்னா ஜனங்கள் வெளியே போயிடக்கூடாது, எங்கேயும் வந்து போயிடக்கூடாதுன்னு நாங்கள் போடுறோன்னு சங்கிலியை போட்டு பூட்டை போட்டாங்க. இப்போ நாமும் அப்படிதான் போட்டணும். 10 மணிக்குள்ள உள்ள வரலன்னா போய் கேட்டை பூட்டிட்டா ரொம்ப நல்லது. நீங்க வெளியில இருந்தா பிரசங்கம் கேட்கணும். 6 10 மணிக்குன்னா 9:30 மணிக்கு உள்ள வரணும். இல்லையா? பாருங்க, வேலை சபையில நல்ல காரியம் இருந்தா நாம எடுத்துக்கலாமே. எனக்கே வழி இல்லை. பாஸ்டருடைய மருமகள் சொல்றாங்க, பாஸ்டர் நாங்கள் பூட்டினா தான் இங்கே யாரும் வெளியே போக மாட்டாங்க, நீங்கள் தயவுசெய்து தோட்டத்து வழியாக வந்துடுங்கண்ணா. நல்லதுமா, அது அருமையான காரியம்ல. அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு சட்டமா? ஆமேன். அது அருமையானது என்று நான் நினைத்தேன். அதுபோல தான் நாம நம்முடைய சபைகளில் 10 மணி ஆராதனைனா 10 மணிக்கு கரெக்டா 10:01 பூட்டை போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வாரத்துல இருந்து பண்ணிடலாமா?
பண்ணலாமா வேண்டாமா? பாதி சபை வெளியே தான் இருக்கும். அங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தேன் நான். நீங்க வெளியில இருந்து என்ன செய்யுங்க, செய்தியை கேட்டுட்டு நினைச்ச நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு போனாலும் போயிடலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வந்தா நல்லதுன்னு நினைக்கணும். ஆமென். ஆராதனை சரியான நேரத்துக்கு வர கற்றுக்கொள்ளணும். அவர் கேட்டார், ஜானேசக் பாஸ்டர் 8 மணிக்கு வந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டார். ஒரு சிலர் கை தூக்குனாங்க. 9 மணிக்கு வந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டார். 10 மணிக்கு வந்தவங்க எத்தனை பேர், அப்பவும் கை தூக்குற ஆள் இருக்காங்க. 3 விதமா கேட்டாரு. ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நம்ம சபையை விட சில சபையில ரொம்ப கண்டிப்பு இருக்கு, நாம இதை கொண்டு வரலாமா? ஒரே ஒரு ஆள் சொல்றேன், ஏன்னா அவங்க கரெக்டா 9:30 வந்துருவாங்க. வேற யாராவது சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு நாள் பூட்டி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கவனிக்க. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, எல்லா ஸ்தாபனங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. புரியுதா? ஆமென். ஆனா ஸ்தாபனத்தின் முறைமை என்னது? அந்தி கிறிஸ்து. எந்த ஸ்தாபனமா இருந்தாலும், பெந்தகோஸ்தே ஸ்தாபனமா இருந்தாலும் அதுவும் அந்தி கிறிஸ்துவின் முறைமை தான். இதான் குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெயர்களில் கொடுக்கிற ஞானஸ்தானம். அந்நிய பேசுனதுதான் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் அங்க இருக்கிறது. ஆமென். ஏதோ அதை விட்டு கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சபையில் இருக்கிறாருன்னா ஆண்டவர் அவர்களை கூப்பிடுறாரு, வா மகனே, வெளியே வா, வெளியே வா. ஆமென். அதுதான் காரியம். ஆகையால் அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைவார்களா? எங்கிருந்து? மெதடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்தே, பிரெஸ்பிடேரியன், புராட்டஸ்டன்ட் எல்லா ஸ்தாபனங்களில் இருந்து ஜனங்கள் வெளியே வந்து ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். ஒரே சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ஒரே சரீரம் ஆவார்கள். மற்றும் தேவனை பற்றிய உறுதியான நிலை இல்லாதவர்களும் ஆழமான சிந்தனையற்றவர்களும் ஒரு பக்கமாக ஒதுக்கப்படுவார்கள். அவர்கள் நேராக சென்று அந்த சபைகளின் ஐக்கிய கூட்டத்திற்குள் செல்வார்கள். அந்த ஐக்கிய கூட்டத்துக்குள்ள போயிடுவாங்க. எங்க? WCC இந்த ஐக்கிய கூட்டத்துக்குள்ள போயிடுவாங்க. சரி, பார்க்கலாம் நம்ம. ஆகையால் பிரியமானவர்களே, இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். WCCங்கிறது எப்பொழுது உதயமாயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே போகும்போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் தூரம் கீழே போடலாமா, இல்லை அதை வேணா பாருங்களேன். WCC. சரி, அதை ஒன்றையும் போட்டிருப்போம். உலக சங்க சபை. பாருங்க, இது கூகுள் டிரான்ஸ்லேஷன், கூகுள் மொழிபெயர்ப்பா இருக்கனால கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். உலக தேவாலயங்கள் கவுன்சில் அப்படின்னா உலக சபைகளின் சங்கம். உலக சபைகளின் கவுன்சில் என்பது 1948ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட உலகளாவிய கிறிஸ்தவ சர்ச்சைகளுக்கு இடையேயான அமைப்பாகும். இது எக்குமெனிசத்தின் நோக்கத்திற்காக பாடுபடுவதற்காக நிறுவப்பட்டது. 1948ஆம் ஆண்டு தீர்க்கதரிசி சொன்ன செய்தி 1954. ஆமென். 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது நிறுவப்பட்டு விட்டது. இன்று அதன் முழு உறுப்பினர்களில் கிழக்கு அசிரியன் சர்ச், கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சின் பெரும்பாலான அதிகார வரம்புகள், கான்ஸ்டாண்டினோபிளின் எக்குமெனிக்கல் பேட்ரியாட்சேட், ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுகள், உக்ரட் ஒன்றியம், லுத்தரன் உலக கூட்டமைப்பு, ஆங்கிலிக்கன் கம்யூனியன், மெனோனைட் தேவாலயங்கள், உலக மெதடிஸ்ட் கவுன்சில், பாப்டிஸ்ட் உலக கூட்டணி, சீர்திருத்த தேவாலயங்களின் உலக கம்யூனியன், பல பெந்தகோஸ்தே சபைகள், மொரேவியன் சர்ச், மலங்காரா மார்த்தோமா சிரியன் சர்ச் ஆகியவை எல்லாம் இது உள்ள இருக்கிறது. அங்க எதுவும் வந்துட்டு பெந்தகோஸ்தேயும் உள்ள வந்துடுச்சு. எல்லா ஸ்தாபனங்களும் இதுவரைக்கும் பெந்தகோஸ்தே உட்பட இருந்த எல்லா ஸ்தாபனங்களும் அதுல அங்கத்தினராக இருக்கிறாங்க. 1948 ஏன்னா பெந்தகோஸ்தே என்ற கடைசி லவோதிக்கேயா சபை 1906ஆம் ஆண்டு துவங்கிவிட்டது. ஆகையால் 48 நிறுவப்பட்ட இந்த கூட்டமைப்பில் எல்லாம் வந்துவிட்டது.
குறிப்பிடத்தக்க வகையில் கத்தோலிக்க திருச்சபை முழு உறுப்பினராக இல்லை. இருப்பினும் அது கூட்டங்களுக்கு பார்வையாளர் அந்தஸ்து கொண்ட பிரதிநிதிகளை அனுப்புகிறது. ஆமென். அந்த ஸ்தாபனங்கள் கத்தோலிக்க உள்ள வரல, புராட்டஸ்டன்ட் தலைமையில தான் எல்லாம், லுத்தரன் தலைமையில தான் எல்லாம் ஒன்று சேர்கிறதாம். அது எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டமைப்பு வரும் பொழுது கத்தோலிக்க ஸ்தாபனம் இன்னும் முழுமையா போகல. ஏன்னா அதனுடைய அதிகாரம் மிகப்பெரியது. அதனால அதனுடைய பிரதிநிதிகளை மாத்திரம் அங்கு அனுப்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் WCC தன்னை ஒற்றுமை, ஒரு பொதுவான சாட்சி மற்றும் கிறிஸ்த சேவையை நாடும் 352 உலகளாவிய பிராந்திய மற்றும் துணை பிராந்திய, தேசிய மற்றும் உள்ளூர் தேவாலயங்களின் உலகளாவிய கூட்டுறவு என்று விவரிக்கிறார். கிட்டத்தட்ட 352 1948 அத்தனை சபை பிரிவுகள் எல்லாமே ஒன்றிணைந்து விட்டன. இன்னும் ஒரு சில இணைந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு வீடியோ இருந்தது, அதை நான் எடுக்கவில்லை. போப்புக்கு முன்பாக புத்த மத தலைவர் கையெழுத்திடுகிறார், இந்து மத தலைவர் கையெழுத்திடுகிறார். இப்படி பல சமய மத தலைவர்கள் எல்லாருமே போப்புக்கு முன்பாக கையெழுத்திடுகிற ஒரு வீடியோ இருக்கிறது. எல்லாரும் அங்க கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா ஒரே மதம் என்பது வரணும். ஏன்னா ஒரே ஒரு மனிதன் தான் உலகத்தை நினைச்சு போறாரு, ஆள போறாரு. ஆனால் அந்த அடிப்படையில் ஏற்கனவே பல மதங்கள் அங்கு ஒன்றிணைந்திருக்கின்றன. ஆகையால் இதற்கு தலைமை அலுவலகம் இல்லை, ஆனால் அதன் நிர்வாக மையம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள எக்குமெனிக்கல் மையத்தில் உள்ளது. பாருங்கள், சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் தான் இந்த தலைமையகம் இருக்கிறதா. இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் 110க்கும் மேற்பட்ட நாடுகளில் உலகம் முழுவதும் 600 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கூட்டாக பிரதிநிதிப்படுத்துவதாக கூறும் பிரிவுகளும் அடங்கும். இந்த அமைப்புகள், எல்லா ஸ்தாபன அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்த இந்த கூட்ட அமைப்புல கிட்டத்தட்ட 600 மில்லியனுக்கு அதிகமாக. ஆமென். மில்லியன் என்றால் என்ன? மில்லினியம் அப்படின்னா 1000 தானே? என்ன சொல்லுவோம் மில்லினியம்? எனக்கு அது புரியல. 10 லட்சம் ஒரு மில்லியனா? சரி, இப்போ 600க்கு மில்லியன், 600 மில்லியன்னா எவ்வளவு கூட்ட அமைப்புன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 8 மில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 600க்கு அதிகமான மில்லியன் கூட்ட மக்கள் அதில் இணைஞ்சிட்டாங்க, எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்தந்த ஸ்தாபனத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் அடங்கும் போது 600 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் அங்கு பிரதிநிதித்துவப்படுவதாக இருக்கிறது. அவ்வளவுதானா? சரி, அடுத்தது தமிழ்ல பார்ப்போம். மேல போகும் ஹிஸ்டரி, அந்த போட்டோ உலக தேவாலயங்களின் கவுன்சில், அதை மட்டும் சூம் பண்ணிங்க தனியா கொண்டா. அப்படியே லெப்ட்ல வராதா? அப்படியே வரட்டும், அப்படியே தூக்கலாம். இதுதான் அவங்களுடைய சிம்பல், அவங்க அடையாளம். OIKOUMENE. இதுதான் அந்த WCC-னுடைய அடையாளம். உலக தேவாலய கவுன்சிலின் லோகோ, இதுதான் அந்த லோகோ. சுருக்கம் அதுக்கு WCC, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். பொதுச் செயலாளர் ஜெர்ரி பிளே. பகுதி சர்வதேசத்திற்கும். தோற்றம் 1948. உறுப்பினர்கள் 352 ஸ்தாபனங்களின் உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. அதனுடைய விக்கிபீடியா அதிகாரப்பூர்வ வலைத்தளம் இருக்கிறது. இந்த வலைத்தளத்தில் நீங்க உள்ள போய் பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அங்க கிடைச்சிடும். சரி, நாம இப்ப போகும். புரிஞ்சிட்டா? WCC எப்பொழுது? 1948ஆம் ஆண்டு. எல்லா ஸ்தாபனங்களும் கிட்டத்தட்ட ஒன்றிணைந்துட்டு, ஏதோ 1-2 இணையாம இருக்கும். பெந்தெகோஸ்தையில பல பிரிவுகள் உள்ள வந்துருச்சான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம போகலாம் கீழே. இப்ப இந்த மிருகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். வாசிட்டோம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. பாருங்க, மிருகத்தை பற்றி அங்க எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிருந்த பூமியின் குடிகள்
இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 17:8. இது தட்டி எழுப்ப வேண்டும். எனவே இதோ எல்லாருமே, ஒரு சிலர் அல்ல, பூமியின் குடிகள் அனைவருமே ஆச்சரியப்படுவார்கள் என்று தூதன் கூறுகிறார். முழு உலகமே இந்த ஸ்திரியை குறித்து ஆச்சரியப்படும். ஸ்திரீ யாரு? சபைக்கு அடையாளம். அந்த ஸ்திரீ ரோமாபுரி. அந்த ரோமாபுரியை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆனால் அதை குறித்து ஆச்சரியப்படாத ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா நாம ஆச்சரியப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் அங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது எதிர்பார்த்த ஒன்றுதான். அது தேவனுடைய வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். அதனால ஒரு சிறு கூட்டம் மட்டும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இதை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க? ஆச்சரியப்பட மாட்டார்கள். இதை நான் இப்பொழுதே உள்ளே தெரிவித்து விட நல்லது. ஏனெனில் பாருங்கள், அவருடைய பெயர்கள் எப்பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டன? எப்பொழுது முதல்? அவர்கள் பங்கு கொண்ட கடைசி எழுப்புதலின் போதா? அவர்கள் பீடத்தண்டையில் சென்ற அந்த இரவா? ஆமென். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றம் முதல் எழுதப்பட்டதாக வேதம் உரைக்கிறது. வெளிப்படுத்தல் 13:8. பாருங்கள், முற்றிலுமாக தேவன் தொடக்கத்தில் தம் குமாரனை அனுப்புவதாகவும் அந்த தேவனுடைய குமாரன் பாவியின் சாணத்தை எடுத்துக்கொண்டு தமது இரத்தத்தை சிந்துவார் என்றும் கண்டார். அவருடைய இரத்தம் உலக தோற்றத்துக்கு முன்பே சிந்தப்பட்டதாக வேதம் உரைக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய சிந்தையிலே ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்டார். காலம் நிறைவேறின போது சிறியின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார். ஆமென். தேவனுடைய சிந்தையிலே உலக தோற்றம் முதல் உலகத்தின் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். ஒரு வரைபடமாக அது ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே வருகிறது. ஆமென். கிறிஸ்துவின் ரத்தம் உலக தோற்றத்துக்கு முன்பே சிந்தப்பட்டது என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரின் பெயரும் அந்த இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. கர்த்தர் நம்முடைய பெயரை எதை கொண்டு எழுதினாரா? அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்ம பெயரை எழுதி வைத்தாராம். ஆமென். பாருங்கள், நீங்கள் அதை குறித்து மிகவும் பயப்படுகிறீர்களா? சகோதரனே, அது கதவுகளை திறக்கிறது அல்லவா? ஆமென். நல்லது. இதை இப்பொழுது வாசித்து அது சொல்லுகிறது சரியா என்று பார்ப்போம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, 8வது வசனம் பாருங்கள், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆனால் அது எங்கிருந்து ஏறி வரப்போகுதான்? பாதாளத்திலிருந்து ஏறி வந்து மீண்டும் பாருங்கள், பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இறந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்படவில்லையோ அவர்கள் அதை மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனா பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு விதமாக கூறினால், பூமியின் மேலுள்ள ஒரு கூட்டத்தார் வஞ்சிக்கப்படுவார்கள். அவன் அவர்களை வஞ்சித்து விட்டான். ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தார் மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை. ஆமென். பாருங்கள், அவர்கள்தான் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 24:24 வசனம் சொல்கிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு காலம்
வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். இந்த உலகமே வஞ்சிக்கப்படும். ஆனா ஒரு சிறு கூட்டம் மனவாட்டி இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. எத்தனை கள்ள போதகங்கள் வரட்டும், எத்தனை வஞ்சக போதங்கள் வரட்டும், எத்தனை தவறான போதங்கள் வரட்டும், ஓ மனவாட்டியே, உன்னை ஒருவரால வஞ்சிக்க முடியாது. வஞ்சிக்கப்படாத ஒரு கூட்டம், அவர்கள் தான் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். இப்பொழுது கவனிங்கள், அந்த ஸ்திரீ, அந்த சபை, அவள் பாபிலோன் ரகசியம். அவள் நிம்ரோத்தின் மூலம் தோன்றுவதை நாம் காண்கிறோம். நிம்ரோத்தின் நோக்கம் என்ன? நிம்ரோத் ஒரு நகரத்தை கட்டி உண்டாக்கி மற்ற எல்லா நகரங்களும் அதற்கு கப்பம் கட்டும்படி செய்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் காண்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று உண்டா? உலகில் உள்ள எல்லா நாடுகளின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சபை உள்ளதா? நிச்சயமாக எல்லா நாடுகளும் தனக்கு கப்பங்கட்ட செய்யும் ஒரு இடம் இன்று உள்ளதா? அப்படிப்பட்ட ஒரு இடம் உள்ளதா? நாம் தொடர்ந்து அந்த வசனத்தின் எஞ்சிய பாகத்தை படிப்போம். பாருங்கள், பாருங்கள் பிரியமானவர்களே, இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். வெளிப்படுத்தல் 17:8-9 ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஞானம் என்பது என்ன? ஆவின் வரங்களில் ஒன்று. ஞானம் என்பது என்னமா? பைபிள்ல பாருங்க, ஒரு விசுவாசி பரிபூர்ண விசுவாசியா மாறுவதற்கு என்ன தேவை? விசுவாசம், வல்லமை. ஆமென். இங்கு தைரியம் என்று எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்தில் விர்ச்சு, வல்லமை. விசுவாசத்தோட வல்லமையும், வல்லமையோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், கடைசியாக அன்பையும் கூட்டி விடுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவ போவதில்லை. இன்னைக்கு நம்ம பரிபூர்ண விசுவாசியா மாறி இருக்கிறோமாங்கிறது நம்மை நாமே நிதானித்து அறியணும். சீனான சந்தடிகளையும் சச்சரவுகளை எல்லாம் பார்த்து நாம சபையில பேசவே கூடாது. அது அவசியமற்ற காரியம். ஆமென். வீணான சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. நாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் இதை பெற்றுக்கிறோமா? ஒரு பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி நமக்குள்ள இருக்கிறதா? இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்துதான் என்ன பிரயோஜனம்? காணிக்க கொடுத்துதான் என்ன பிரயோஜனம்? தசமபாகம் கொடுத்துதான் என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க ஐயா. எல்லாமே வீணா போய்விடும் அல்லவா? ஜனங்கள் ஆராதனைக்கு செல்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனா இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவள் இருதயமா என்ன செய்து தூரமாக விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்யற. இவ்வளவு பிரயாசப்பட்டு காலையிலே அவர்கள் பிரயாசப்பட்டு போய் ஆராதனை பண்ணி எல்லாம் செலுத்தி விட்டு வருகிறாங்க. என்ன பிரயோஜனம்? அது வீணான ஆராதனை. அந்த பலி அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்றாரே, அதே போன்று பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி நமக்கு இல்லைன்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படி போக முடியும்னு நான் கேட்க. ஆமென். அதுதானே தேவனுடைய வார்த்தை. விசுவாசமும் வல்லமையும் ஞானமும் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சினம் இதற்குள்ள நாங்கள் வருகிறோம். ஆனால் பாருங்கள், நாம் அப்படியாக வந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாம் அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம். என்ன ஞானம்? லௌகிக ஞானமா? உலக ஞானமா? இல்லை, தேவ ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு உலக ஞானம் இல்லை பிரியமானவர்களே, தேவ ஞானம். இந்த தேவ ஞானம் பெற்றதனால்தான் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஞானம் என்பது பரிசுத்தாவினுடைய வரங்களில் ஒன்று. அப்படியானால் அவர் எந்த விதமான கூட்டத்தாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்? அவர்கள் ஆவியின் வரங்கள் சபையில் கிரியை செய்யும் அந்த கூட்டம் ஜனங்களிடமே அவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அங்க என்னங்க? ஆவியின் வரங்கள் கிரியை செய்யணும். ஒரு சபை இருக்குமானால் சபையிலே தேவனானவர் என்ன வச்சிருக்காரு? அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆளுகைகளையும் வைத்திருக்கிறாருன்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்ப இது ஒரு சபையாக இருக்குமானால், இது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்குமானால் இங்க என்ன கிரியை செய்யணும்? ஆவியின் வரங்கள், அந்த வரங்கள் கிரியை செய்யணும். அதை நாம தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்வது?
நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க, வேற ஒண்ணும் பண்ணாண்டாம். அதை பெறுவதற்கு 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த வரங்களை பெறுவதற்கென்று நீங்கள் பிரயாசம் எடுத்து உபவாசிப்பீர்களானால் அது முட்டாள்தனமானது என்று தீர்க்கதரிசி சொல்றார். நம்மை சரிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதிக நேரம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிலோட. நாங்க திருவாரூர் மீட்டிங்கை முடிச்சுட்டு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் தானாக சபையில ஒரு காலத்துல நம்ம சபையில நடந்தது. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அபிஷேகம் இறங்கி வரும்போது பிசாசு பிடிச்சவங்க இங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி கேட்ல போய் விழுவாங்க. சர்ச்சுக்குள்ள உட்கார முடியாது, அவ்வளவு பிரச்சனை இருக்கும். விசுவாசிகள் ஜெபம் அந்த அளவுக்கு ஜெப வாழ்க்கை இருந்தோம். ஆனால் நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்று நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். உலக கதையை பேசல, ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் தான் பேசிட்டோம். அப்படியானால் நமக்கு ஒன்று தேவை, நம்ம சபையில ஜெபம் வேணும். எனக்கு தெரிந்த பாளையங்கோட்டை ஒரு சபையில அந்த சர்ச்சை அடைக்கப்படுவதே இல்லை. ஏன்னா விசுவாசிகள் எந்த நேரத்திலையும் வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன் அதுபோல நம் சபை இருக்கக்கூடாது? ஏன் சகோதரிமார்கள் உங்க வீட்டு வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து ஒரு மணி நேரம் கூடியான் ஜெபிக்க கூடாது? நேரம் போகலன்னா யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, இல்ல யாராவது நண்பர் வீட்டுக்கு போறது, அங்க போய் அரட்டை அடிக்க வேண்டியது அது விசுவாசிக்கு தகுதியானது அல்ல. உங்க வீட்டு வேலையை முடிச்சிட்டீங்களா, சமையல் வேலையை முடிச்சிட்டீங்களா, துணி துவைப்பதை முடிச்சிட்டீங்களா, நேர சபைக்கு வாங்க. ஏன் சர்ச்சை அடைக்கணும்? திறந்தே இருக்கட்டுமே, சரிதானா இல்லையா? நான் அதை பார்த்தேன். என் மனைவியுடைய அத்தான் வீட்டு பக்கத்தில் எதிராக ஒரு சர்ச்சை இருக்குது, அடைக்கவே மாட்டாங்களாம். விசுவாசி எப்போதும் வந்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சகோதரிமார்கள் வீட்டு வேலையை முடிச்சாச்சுன்னா நேர சர்ச்சில் வருவாங்க. மனம் திறந்து அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும். ஆமென். ஏன் நம்ம சபை அப்படி மாறக்கூடாது? மாறலாமா? மாறலாம். மாறத்தான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறத்தான் நாங்கள் ஆசைப்படுறோம், ஆனால் முடியல. என்னது வரணும்? நானே உணர்ந்துகிட்டேன், எங்களுடைய ஜெப வாழ்க்கையே குறைஞ்சு போச்சு. தேவ சமூகத்தில் மாத்திரம் சபை ஜெபத்தில் தரித்திருக்குமானால் எப்படிப்பட்ட பிசாசுக்கும் நாம் என்ன செய்ய முடியுமா? சவால் விட முடியும். எந்த ஒரு புற்றுநோயா இருந்தாலும் சவால் முடியும். தீர்க்கதரிசி சொல்றார், சபை ஜெபத்திலே இருக்கணும். நேரத்தை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, எதிர் வீட்டுக்காரங்கிட்ட, சொந்த வீட்டில் போய் நம்ம நேரத்தை போக்குறது அது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ஒரு அவிசுவாசி செய்யற வேலை. விசுவாசியா எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க. உலக காரியத்தை தூக்கி எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க. நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து வேதம் வாசித்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். அதைத்தான் நாம் உணர்ந்து கொண்டோம். கவனியா, ஆவியின் வரங்கள் சபையில் கிரியை செய்யும் அந்த கூட்டம் ஜனங்களிடமே அவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். வெளிப்படுத்தல் 17:9 பாருங்கள். இங்கு ஒரு காரியத்தை கவனிக்கும். சபை காலங்கள் தோறும் அதை வெளிக்கொணர்வோம். இந்த வரங்கள் எவ்விதம் கடைசி நாட்களில் கிரியை செய்யும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக உரைக்கிறார். இப்பொழுது நம்முடைய குணமாக்கும் வரம் கிரியை செய்கிறது. அது மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அவர் சபையை பற்றி பேசுறார். நம்முடைய சபையில என்ன அதிகமா இருக்கு? குணமாக்க வரோம். நம்ம சபையில இருக்கணுமா? இருக்கிறதா? இருக்கிறது. என்னை அநேக வியாதிஸ்தர்கள் சுகமாய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் காரியம். நம்முடைய குணமாக்க வரம் கிரியை செய்கிறது. அது மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது சகோதரனே, மற்ற வரங்களும் உள்ளன. இது அவைகளில் ஒன்று. இது ஒரு சிறிய காரியம், நல்லது. இதை காட்டிலும் பெரிய வரம் இதோ இங்கு உள்ளது. அதுவே மிகச் சிறந்த வரம். அதுதான் ஞானம். ஞானம் என்ற ஒரு வரம் இருக்கிறது. தீர்க்கதரிசி பிரணாமுடைய சபையில தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்களாம். இவங்க என்ன செய்வாங்க? 9 மணிக்கு 10 மணிக்கு ஆராதனை அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவர்களுக்கென்று ஒரு அறை இருக்குமா. அந்த அறைக்கு சென்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்களாம்.
ஜெபிக்கும் பொழுது யாருக்கு தீர்க்கதரிசனம் வருகிறதோ அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்படும் பொழுது உடனடியாக அங்கே என்ன செய்வார்கள்? பதிவு செய்து விடுவார்கள். இப்படி ஒவ்வொருவருமாக தீர்க்க தரிசனம் சொல்லி அதை பதிவு செய்து போதகரிடத்தில் பீடத்துக்கு கொண்டு வருவார்கள். அது அங்கு வாசிக்கப்படும் சொல்றாங்க. அந்த ஒழுங்கு முறை அங்க இருந்தது. இங்க அதே போல உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருக்குமானால் 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் மேல் வீட்டு அறையை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அங்க ஒவ்வொருவரும் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்களோ அதை அப்படியே பதிவு செய்து சபைக்கு கொண்டு வர வேண்டும். சரிதானா? சரிதான். ஆனா எங்கிட்ட தான் யார்ட்டையுமே இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா தீர்க்க தரிசனம் வரமா? இங்க எங்குமே இல்லை அப்படின்னு நினைக்க இருந்தவங்க இப்ப இழந்து போய் இருக்கீங்க. தீர்க்க தரிசனம் வரம் ஒரு சபையில கிரியை செய்தது, இப்ப அந்த வரம் எங்கே போனது? மறுபடியும் அது தட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆவிக்குரிய 9 வரங்களும் எங்க கிரியை செய்யணும்? சபையில கிரியை செய்யணும். பாஸ்டர் மூலமா கிரியை செய்யணும் சொல்லல, சபை விசுவாசிகள் மூலமா அது கிரியை செய்யணும். அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஒரு ஒன்றுமே செய்யணும், முயற்சியே பண்ணாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வாங்க. உலக பிரகாரமான காரியத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்காதுங்க. அதே மாதிரி சகோதரர்களும் நேரம் கிடைக்குமா? ஏன் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் கூட ஒரு 1/2 மணி நேரம் தேவசமத்தில் ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். நிறைய சகோதரிகள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காங்க. வீட்டில் வேலையே கிடையாது. சமையல் வேலையை முடிச்சாச்சுன்னா உடனே பரப்பிட்டு சர்ச்சை பார்த்து வந்துடலாமா? வரலாமா? வர முடியாதா? வரலாமா? வர முடியாதா? கீழ நத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் வேலையை முடிச்சுட்டு நேராக வரலாம். வேற போகலன்னா எங்கேயாவது பஸ்ஸு இலவசம் துட்டு கொடுக்காண்டா பார்ப்பாங்க. சரி எங்கேயாவது போயிட்டு வருவோமே, அப்படியே பரப்பிட்டு அங்கே போவாங்க. சர்ச்சுக்கு வரணுங்கிற எண்ணம் வராது. ஆனால் எங்கேயாவது யாரையாவது பார்க்க, எக்கா உங்களை பார்க்கணும் போல இருந்தது, பார்க்க வந்தேன். ஏசு இங்கே இருக்கிறாரு, நான் உன்னை பார்க்க இங்கே இருக்கேன், நீ அங்கே போகிற, என்னை பார்க்க வர மாட்டேங்க. பார்த்தீங்களா? அக்காவை பார்க்க ரொம்ப ஆர்வமாக போனாலாம். அல்லேலூயா. அதெல்லாம் மாற்றுங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆகி பிள்ளைகளாச்சு, பேர பிள்ளைகளாச்சு, வீட்டில் என்ன வேலை? காலையில் பொங்கின சாப்பாடு ராத்திரி வர பழையது சாப்பிட்டு போயிடலாமே, அப்புறம் பொங்கவே வேண்டாமே. ஆமே. மறுபடியும் சர்ச்சுக்கு வரலாமா இல்லையா? வரலாமாங்க. வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒரு 2 பேர் வாங்க, தினம் வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அது நமக்கு தேவை. பாருங்கள், ஆகையால் ஞானம் என்ற ஒரு வரம் இருக்கிறது, பரிசுத்தாவின் வரம். அது தேவனுடைய வார்த்தையை ஒன்றாக கோர்த்து நாம் என்ன நிலையில் உள்ளோம் என்பதை சபைக்கு காண்பிக்கிறது. வேறு ஒருவரை குணமாக்குவதை விட இது மேலானது. நாம் அனைவரும் சுகமாக இருக்கிறோம், ஆனால் என் சரீரம் சுகமாய் இருப்பதை காட்டிலும் என் ஆத்துமா சுகமாய் இருப்பதையே நான் எந்த நேரத்திலே விரும்புவேன். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. என் சரீரத்தில் கை கால் முடமா இருந்தாலும் தெரியல, என் ஆத்மா சுகம் இருக்கணும்னா நான் ஆராதனை விட மாட்டேன். ஐயா எனக்கு ஆராதனைக்கு வர முடியல, தயவுசெய்து ஆட்டோவில் என்னை தூக்கி போட்டு சர்ச்சை கொண்டு போங்க. அதுதாங்க உண்மையான விசுவாசி. வர முடியல பவையில் போச்சு, எங்க பரலத்துக்கு போய் சேராது. செத்தாலும் தேவ சமூகத்தில் வந்து சாகணுங்க, அதாங்க விசுவாசி. உயிர் போனாலும் எங்க போகணும்? நம்ம சபையில உயிர் போன ஒரு சகோதரி இருந்தா, எலிசபெத் விமராஜ பிரதமர். எந்த சூழ்நிலையிலும் ஆராதனை விடவே மாட்டோம். அந்த சகோதரியை சொல்றேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த குடும்பம் ஃபுல்லா விக்கிரக வழிபாடு. ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரும், ஆராதனையில் பங்கெடுப்பாள். ஆராதனை முடிஞ்சு ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்டையும் வீண் வார்த்தை பேச மாட்டாள். அப்படியே புறப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அந்த மகளுடைய ஜெபத்தின் மூலமாக இன்றைக்கு இளைய மகன் திருமணமாகி மலேசியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். அருமையான ஒரு பையன் இருக்கிறான். என்னை பார்க்க வந்திருந்தான் சமீபத்தில். அல்லேலூயா. சண்டே கிளாஸுக்கு தவறாம அனுப்பிடுவாங்க. 9:30 மணிக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் நடக்கும். அந்த சகோதரி 2 பையன்களையும் இங்க சண்டே கிளாஸுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ சண்டே கிளாஸ் ஆராதனைக்கு முன்னால் நடக்கும். இப்போ 10 மணிக்கே விசுவாசிகள் வர்றதில்லை. இப்போ நாம இன்னும் பின்தங்கி இருக்கோம். நாம் நம்முடைய கடமையை விட்டு பின்வாங்கின நிலைமையில இருக்கிறோம். அதை சரிப்படுத்தணும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த சகோதரிக்கு உடல் நலம் சரியில்லாத இருந்த பொழுது எந்த மருத்துவரையும் கொண்டு சேர்க்கல.
அவர்கள் இங்கே கொண்டு சேர்த்தார்கள். அங்கே சகோதரிமார்கள் இருக்கிற இடத்துல அந்த மகள் படுத்திருந்தார். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இரவு வேளை வந்தது. என் மனைவி மாத்திரம் கூட இருந்தார். கடைசியில் அந்த மகளுடைய சரீரம் மிகவும் பலகீனப்பட்டது. என் மனைவி கடைசியாக அவளுக்கு காஃபியோ தண்ணியோ ஏதோ கொடுத்தாங்க. அதோடு என் மனைவியின் முன்னிலையிலேயே அந்த உயிர் விருந்து விட்டது. அந்த மகளை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். பாருங்க, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான்னு சொன்ன மாதிரி அந்த சகோதரி எலிசபெத்தை இன்னைக்கு நான் சாட்சி கொடுக்க முடியும். எந்த பிரச்சனையும் சபையில பண்ண மாட்டாங்க, யாரும் ஏத்து பேச மாட்டாங்க, யாரும் மனதும் நோகம்படி பேச மாட்டாங்க. அருமையான ஒரு சகோதரி. கடைசியில் அவருடைய உயிர் எங்க போச்சு? சர்ச்சில் தான் போச்சு. நாங்க என்ன பண்ணோம்? பிரம்மாண்டமான ஒரு அடக்காரதனை நடத்தணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அதை பெட்டியில் எல்லாம் வச்சு சர்ச்சு முன்னால் வச்சு ப்ரேயர் பண்ணி எல்லா மக்களும் கூடிட்டாங்க. கடைசியில் நாங்கள் திம்மராஜபுரம் அந்த பகுதியில் சித்ராகலோட பேக் சைடில் ஒரு இடத்துல எல்லாம் இது பண்ணி இங்கிருந்து பாடல்களை பாடிக்கொண்டே ஊர்வலமாக நாங்கள் கொண்டு சென்றோம். சர்ச்சில் இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே பாடல்களை பாடிக்கொண்டு நடந்து கொண்டு ஊர்வலமாக கொண்டு சென்று அந்த மகளை அடக்கம் செய்தோம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஒரு விசுவாசி தேவ சமூகத்தை வர்றதை விட்டாச்சுன்னா அது விசுவாசியே அல்ல. ஒரு விசுவாசி 4 வாரங்கள் தொடர்ந்து வரல, 3 வாரம் தான் டைம். 4 வாரங்கள் தொடர்ந்து வரலன்னா சபையினுடைய அங்கத்தினர் ஸ்தானத்தை நீங்க இழந்து போவீர்கள். முடிஞ்சு போச்சு. நீ உங்க சபைக்கு உங்களுக்கு என்ன இல்லைன்மை சம்மதம். இந்த சபைக்கு நீங்க அந்நியர் தான். 4 வாரம் தொடர்ந்து ஆராதனைக்கு வரலன்னா இந்த சபையினுடைய உறுப்பினர் பதவி இழந்துட்டீங்க. இந்த சபைக்கு இனிமேல் நீங்க யாரு? அந்நியர். தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலை ஆராதனை விடக்கூடாது. தவறாமல் ஆராதனைக்கு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்தி உங்கள் தசபாகத்தை செலுத்துகிற இருந்தால் நீங்கள் அந்த சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறீர்கள் சொல்றார். சபை ஒழுங்கலை. சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, நீ கர்த்தருக்கு கனத்தை செலுத்தும்படி காணிக்க தசபாகத்தில் உண்மையாக இருந்தால் தான் சபையின் உறுப்பினர். இதுல இல்ல அப்படின்னா நீங்க சபையின் உறுப்பினர் இல்ல. தவறாமல் சபைக்கு வரல அப்படின்னாலே சபையினுடைய உறுப்பினர் பதவியை இழந்துடுறீங்க. சபையை உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நிரந்தரமாக விடாமல் ஆராதனைக்கு வரக்கூடிய ஒரு நபர் தான் சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சபை பொறுப்பெடுக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் சபை ஒழுங்குல இருக்கு. சரி, நம்ம போ. ஆகையால் சரீரம் சுகமாக இருப்பதை காட்டிலும் என் ஆத்மா சுகமாக இருப்பதே நம்ம விரும்புகிறேன். சரீரத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. சரீரம் சரியில்லை, எனக்கு பலகீனமா இருக்குன்னு ஆராதனைக்கு வரலன்னா அதெல்லாம் ஏற்கவே முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா போறோமா இல்லையா? சரீரம் ரொம்ப சரியில்லை, முடியலன்னா கடைசியில் என்ன பண்றான்? ஒரு ஆட்டோ வர சொல்லுங்க, முடியல, என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு சொல்லி சிகிச்சை அளிக்குது. என்ன சர்ச்சுக்கு கூட்டு போங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியுதா? முடியல. ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு ஆட்டோ வர வச்சிருவோம், அதுக்கு உதவிக்கு ஆளு வர வச்சிருவோம். ஆனா சர்ச்சுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றதுக்கு ஆளு இல்லை. பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உங்க சரீரம் தான் சுகமாகணும் நீங்க விரும்புறீங்க, உங்க ஆத்மா சுகமா இருக்குன்னு நீங்க என்ன செய்யல, விரும்பவே இல்லை. இப்படிப்பட்ட ஆத்மா எப்படிங்க பரலோகம் போகும்? என் சரீரம் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. இயேசுவும் சொன்னார், ஒருத்தனுக்கு ஒரு கை 2 கை இல்லட்டாலும் பரவாயில்ல, 2 கண்ணு இல்லட்டாலும் பரவாயில்ல, அவன் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறார். அதான் முக்கியம். உங்களுடைய சரீரத்தை காட்டிலும் உங்களுடைய ஆத்மா முக்கியமானது. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றார். என் சரீரம் சுகமா இருப்பதை காட்டிலும் என் ஆத்மா சுகமா இருப்பதையே நான் விரும்புவேன், எந்த நேரத்தில் விரும்புவேன். அதுதாங்க விசுவாசி. அல்லேலூயா. ஓ, என்ன இங்க பரிசுத்த ஆவியானவர் பத்மு தீவில் உள்ள யோவானின் மூலம் இதுதான் ஞானம், இதற்கு அவன் செவிகொடுக்கட்டும் என்கிறார். இப்பொழுது ஒரு சித்திரம் இங்கு வரையப்படுவதை நாம் காண்கிறோம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஆமென். 7 குன்றுகளின் மீது கட்டுப்பட்டுள்ள வாடிகன் நகரம். அங்குதான் பரிசுத்த பேதுரு ஆலயம் இருக்கிறது. அதுதான் ரோம். அந்த ஸ்திரீ அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாள். ஆமென். பாருங்க, எனக்கு தெரிந்த வரையில் உலகிலேயே 7 மலைகளின் மேலுள்ள நகரம் ஒன்று மட்டும்தான். 7 அல்லது அதற்கு அதிகமான மலைகளின் மேலுள்ளவை 2 நகரங்கள் என்று கூறலாம். அவைகள் ஒன்று சின்சினாட்டி,
சின்சனாட்டியை குறித்த ஒரு கட்டுக்கதை உண்டு. ஏதோ ஒரு ஓநாய், அது உங்களுக்கு தெரியும். அதை காட்டிலும் அதிகமாக இதில் உள்ளது. சின்சனாட்டியின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சபை எதுவுமே கிடையாது. உலகம் முழுவதிலுமே 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டு முழு உலகத்தின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் சபை ஒன்றே ஒன்றுதான். நான் தொடக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் விவரித்து வந்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும் இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருந்தது. அது 2 தெசலோனிக்கேயர் நாம் வாசித்தோம். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. வாசிங்கள், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கள். எனக்கு ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் போதும், அந்த பாயிண்ட் மட்டும் வாசித்தா போதும். அவன் எதிர்த்து நிற்கிறான். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்க. தன்னை உயர்த்தினது யாரு? லூசிபர். நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவன் யாரு? லூசிபர். ஒரு பிசாசாக இருக்கிறான். அது ஒரு மனிதனில் கூடிக்கொள்ளும் போது அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவராயும் இருப்பான். புரியுதா? ஒரு தனி நபர் தேவனை போல. சரி, வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இது ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. பாருங்க, அந்த இலக்கம் என்னது? மனுஷனுடைய இலக்கம். ஆகையால் ஒரு கூட்டம் மனிதர் அல்ல, ஆனால் ஒரு மனிதன். அவனுடைய இலக்கம் 666. ரோமாபுரியில் உள்ள போப்பின் சிம்மாசனத்தின் மேல் விகாரிஸ் பிலி டை என்று எழுதப்பட்டுள்ளது. ரோமாபுரியில் போப்பின் சிம்மாசனத்தின் மேலே, போப்பு உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்தின் மேலே விகாரியஸ் பிலி டை என்ற வார்த்தை எழுதியிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்கள். அது உண்மையா? போட்டு பாருங்க. ஒரு கோடிட்டு அதன் ரோம் எண்களை கூட்டி பார்த்து அது 666 தானா என்று அறிந்து கொள்ளுங்கள். அது முற்றிலும் உண்மை. நான் கண்ணாடிக்குள் வைக்கப்பட்ட போப்பின் முக கிரீடத்திற்கு இவ்வளவு அருகில் நின்றிருக்கிறேன். நரகம், பரலோகம், பாவ விமோசன ஸ்தலம் ஆகியவைகளின் மேல் அதிகாரம். போப்புக்கு யார் மேல அதிகாரம் இருக்கு? பரலோகத்தில் அதிகாரம் இருக்கு. அடுத்து நரகத்தின் மேலே அதிகாரம் இருக்கு. அதனால தான் ஜெபம் பண்ணி செத்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்வாங்க? ஜெபம் செய்து அவர்கள் பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க. செத்து போன உங்க தாத்தா பாட்டியை வந்து கவலைப்படாண்டா, ஜெபம் பண்ணி அனுப்பிடுவாங்க மேல. பைபிள் சொல்றது இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிற காலம், வேறொரு காலம் கிடையாது. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்ப முடியாது யாரையும். அல்லேலூயா. பாருங்க, 3 இருக்கு. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம், ஒன்று பாவ விமோசன ஸ்தலம். அதான் பர்கேட்டரின்னு சொல்லுவாங்க. பர்கேட்டரி என்றால் பாவ விமோசன ஸ்தலம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரித்து போன பாவியான மனுஷன் எந்த இடத்துக்கு போகிறான்? 5வது பரிமாணத்துக்கு போகிறான். பரிசுத்தவான்கள் 6வது பரிமாணத்துக்கு போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவோ 7வது பரிமாணத்தில் இருக்கிறார். ஒரு பாவி மரித்து போனால் எங்க போகிறார்? 5வது பரிமாணம். அங்க இருக்கிற நபருக்கு எங்க பூஜை செய்து ஜெபம் செய்து அவன் பாவத்தெல்லாம் மன்னிக்கப்பட்டு அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பரலோகத்துக்கு போயிடலாம். இது என்னையா கட்டுக்கதை? ஆமே, அல்லேலூயா. அப்பதான் நம்ம சொல்லிடலாமே, ஐயா பிஷப் ஐயா, குருவனர் ஐயா,
நான் அவரோட பாவத்தில் தான் மறிப்பேன் போல இருக்கு. அதனால ஏன்டா எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. நான் செத்து போன பிறகு எனக்கு பூஜை பண்ணி எங்களை அனுப்பிடுங்க, நாங்கள் கொஞ்சம் பணம் தாரேன் வச்சிடுங்க, காணிக்க தாரேன் வச்சிடுங்க, என்ன ஜெபம் பண்ணி இனிச்சிங்க பரலத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னா அது சரியா? அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வஞ்சிக்கிற ஆவின்னு பாருங்களேன். இன்னைக்கு மக்கள் அதுல 140 கோடி ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கிடக்காங்க. ஆனா கர்த்தர் நம்ம முன்குறித்ததுனால அதை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமென். ஆகையால் எனவே இந்த காரியங்கள், நான் இப்பொழுதுதான் அங்கிருந்து ரோமாபுரியிலிருந்து திரும்பி வந்தேன், அது உண்மை என்று எனக்கு தெரியும், அது சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று நாம் அறிவோம். அவைகள் 7 ராஜாக்கள். சரி, இப்ப கவனிங்க ஒரு பாயிண்ட், அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னால போவோம், அதை நம்ம கொடுத்துட்டு போவோம். எங்க போகுது? அதுக்கு முன்னால என்ன முன்னால அந்த உண்மை விகாரிஸ் பிலிடி ரோமாபுரியில் போப்பின் சிம்மாசனத்தின் மேல் விகாரிஸ் பிலிடை என்று எழுதியிருக்கிறார். இப்ப அப்படியே அந்த படத்தை போடும்பா. ஒரு படம் இருக்கிறது, அதை பாருங்க. விகாரியஸ் பிலிடேன்னா அது 660 தானாங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படியே மேலே சூம் பண்ணி, நல்லா சூம் பண்ணி எழுதியிருக்கா விகாரியஸ் பிலிடை. இந்த வார்த்தை நீங்க கவனிங்க. வி என்றால் 5, ஆமென். ஐ என்றால் 1, சி என்றால் 100. இதெல்லாம் லத்தீன் அங்குள்ள ரோம இலக்கம். ஏ என்றால் 0, ஆர் என்றால் 0, ஐ என்றால் 1. அடுத்தது யூ போடலாம், இல்ல வியா இருக்கலாம். விகாரிப்ஸ் அப்படிம்பாங்க, இல்ல விகாரியஸ். அதற்கு 5வது இலக்கம். மொத்தம் எஸ் 0, 112. அடுத்தது பாருங்க, எஃப் என்றால் பிலி, இது விகாரிப்ஸ், அது பிலி. எஃப் என்றால் 0, ஐ என்றால் 1, எல் என்றால் 50, ஐ என்றால் 1, ஐ என்றால் 1. பிலி FILLI, FILII பிலி 53 மொத்தம். அடுத்தது டி என்றால் 500, இ என்றால் 0, ஐ என்றால் 1, அது மொத்தம் 501. 112 பிளஸ் 53 பிளஸ் 501 மொத்த கூட்டு 666. ஞானமுள்ள மனம்தான் இதை கண்டுபிடிக்கும். ஞான வரம் பெற்ற மனவாட்டியே அதை நீ கண்டுபிடித்துக் கொள்வாய். அந்த 661 ரோம இலக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அதனால விகாரியஸ் பிலிடை என்று எழுதியிருந்தது. அதனுடைய எண்ணிக்கை என்னது? மனுஷனுடைய இலக்கமாக 666. அப்படி மேல இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? It must be noted that the Romans wrote the U as அல்லது V. Thus the word vicarious was written vicarious, which explains why the U in vicarious in worth 5. U என்றாலும் V என்றாலும் எந்த எண்ணிக்கை குறிக்கிறது? 5 என்ற எண்ணிக்கை குறிக்கிறது. ஆக மொத்தம் எத்தனைங்க? 666. நீ நினைக்கலாம் அது எங்க 666 எங்க எழுதியிருக்குன்னு கேட்கக்கூடாது. அது மறைமுகமாக அது ரோம இலக்கமாக இருக்கிறது. அதைத்தான் எல்லாரும் கண்டுபிடித்து செவன்த் டே சபையிலிருந்து கூட ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் என்கிட்ட எங்கே இருந்தது? செவன்த் டே சர்ச். பாருங்க, 7ஆம் நாள் ஆசரிப்பு சபையை சேர்ந்தவங்க இந்த 666 எண்ணு எப்படி வருகிறது என்று ஒரு புஸ்தகம் ஏன்ட்ட நான் முன்னால பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, 666 என்று என்னதான் விகாரியஸ் பிலிடை என்ற வார்த்தை. அது போப்பு இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் இருக்குது. சரி, பார்க்கலாம். அப்படியே நம்ம போவோம். பாருங்கள், போயிட்டா நம்ம அவைகள் 7 ராஜாக்களாம். அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் ஏரோது, பொல்லாதவன். வெளிப்படுத்தல் 17:10. இப்பொழுது கவனிங்கள், இது எவ்வளவு பிழையற்றதாய் உள்ளதென்று வரும்போது அவன் கொஞ்ச காலம்
தரித்திருக்க வேண்டும். ஏரோது எவ்வளவு காலம் ஆட்சி செய்தான் என்று யாருக்காவது தெரியுமா? 6 மாதங்கள். அவன் தன் தாயை ஒரு மரத்தில் கட்டி குதிரையை கொண்டு தெருக்களில் இழுத்து சென்றான். கொடுங்கோலர்கள், ரோமாபுரி ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் கொடுங்கோலர் இருக்கிறாங்க. நீரோ என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ரோம் நகரம் என்ன செய்துதான்? தீப்பிடிச்சு எரிஞ்சுதான். இவர் காலுக்கு மேல கால் போட்டுக்கிட்டு பிடியில் வாசித்து கொண்டு இருந்தாராம். ஆமென். அதே போல தன் தாயை அந்த மரத்தில் வைத்து குதிரையை கொண்டு தெருக்களில் இழுத்து சென்றான். அவன் நகரத்தை சுட்டரித்து பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தி அவர்கள் நகரத்தை சுட்டரிக்கும் போது மலையடிவாரத்தில் வயலின் வாசித்துக் கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? அது சுட்டரிக்கப்படும் போது யார் மேல பழிய போடுறதுக்கு? கிறிஸ்தவர்களே. ஒருவேளை அந்த யாரு, நம்ம யாரு சொன்னோம்? எடுங்க, அது பேர் என்ன? பேரை சொல்லுங்க. தேவனா? ஏரோது. ஏரோத கவனிங்க. அவனுடைய தாய் ஒருவேளை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் தண்டனை. அவன் தாய் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுனால மரத்தில் வைத்து குதிரையை கொண்டு இழுத்து தெருவழியை கொண்டு போறான். அல்லேலூயா. அதே போன்று பிரியமானவர்களே, இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மேல் பழியை சுமத்துவதற்காக நகரத்தை அவன் சுட்டரித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அவன் வயலின் வாசித்துக் கொண்டிருந்தான் 6 மாதங்கள். மிருகம், இப்பொழுது கவனிங்கள், அவன் எவ்வளவு அயோக்கியனாய் இருந்தான் என்று பாருங்கள். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். ஆங்கிலத்தில் கோத் என்று பெர்டிஷன். அல்லேலூயா. அவன் நாசமடைய போகிறான், அதாவது பாதாளத்துக்கு போகிறவனுமாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. அவன் எங்க போறான்? பாதாளத்திலிருந்து ஏறி வந்தான், இப்ப பாதாளத்துக்கே போறான். வெளிப்படுத்தல் 17:11. அது பாதாளம் என்று எவருக்குமே தெரியும். அவன் எங்கிருந்து ஏறி வந்தான் என்பதை கவனிங்கள். பாதாளத்திலிருந்து. ஆமென். பாதாளத்திலிருந்து அவன் ஏறி வருகிறான். அடிப்பாகம் இல்லாத குழி, அதாவது பாட்டம்லெஸ் பிட். கத்தோலிக்க உபதேசத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது பாட்டம்லெஸ் அப்படின்னு சொன்னா அடிப்பாகமே இல்லையா, போய்கிட்டே இருக்குமா. பாதாளம் என்னன்னா போய்கிட்டே இருக்குமா, அவ்வளவு ஆழமா. கத்தோலிக்க உபதேசத்துக்கு வேதாகமம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு கத்தோலிக்க உபதேசத்துக்கும் வேதாகமம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. வேதாகமத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்களா? அருள் நிறைந்த பரிய வாழ்க, கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே. ஆமென். ஒரு காலத்தில் 53 மணி வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் சொன்னீங்கன்னா நானும் 15 நிமிஷம் தான் சொல்லிட்டு போய் படுக்க போயிருவாய். அவ்வளோதான். சொல்ல தானே செய்யணும், வேற என்ன இருக்கு? ஏன்னா ஜோமானு சொல்லிட்டு படே டன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். வண்டி சும்மா 100 மைல் ஸ்பீடில் போயிடும். ஆனால் எங்கள் அம்மா இன்னும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்லிட்டு சீக்கிரமாய் படுத்துறேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம், அதனால் என்ன பயன் ஒண்ணுமே தெரியாது ஜனங்களுக்கு. அதான் சபையின் சட்டம். ஆனா பைபிள் இருக்கா? அருள் நிறைந்த மரியாதைன்னு சொல்லதுக்கு பைபிள்ல இருக்கா? இல்ல. அது தூதன் மரியாதை வாழ்த்துனது. அதையே நாம சொல்லணும். உங்களை வாழ்த்தணும் இல்லையா? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு மரியாதை வாழ்த்துனது போல தூதன் வந்து என்ன செய்யணும்? உங்களை கிருபை பெற்றவளே ரோஸ்மேரியா வாழ்க சொல்லணுமா வேண்டாமா? கிருபை பெற்ற அல்போன்சையா வாழ்க. ஏன்னா அவங்கள சொல்லிட்டு நம்மள சொல்ல மாட்டாங்களன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென். அப்படி தூதன் வந்து உங்க வீட்டில் வந்து சொல்லி உங்களோட வாழ்த்தணும். அதுதான் நமக்கு சரியானது. நாம அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? இது கத்தோலிக்க போதகம். ஆமென். இங்க இருக்கிற அநேகர் ஜெபமாலை உருட்டினவங்க தானே? உருட்டி இருக்கீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள்னா ஜெபமாலை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு அவங்க சட்டம் கூட போட்டிருக்காங்க. அதனால எந்த நன்மையும் கிடையாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. இப்ப கத்தோலிக்க உபதேசத்துக்கு என்ன இல்ல, வேதாகமே கிடையாது. பைபிளை வாசித்து அதன்படி பிரசங்கம் பண்றாங்களா, இல்ல பைபிளை பின்பற்ற சொல்றாங்களா? இல்ல.
பைபிளை பின்பற்ற சொல்லக்கூடிய இப்பொழுது ஒரு சில ரட்சிக்கப்பட்ட குருமார்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ரகசியமாக இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் தைரியமா வசனத்தை பேசுறாங்க. ஆனா என்ன பேசினாலும் கடைசியில முடிக்கும் போது மரியே வாழ்க சொல்லாம முடிக்க மாட்டாங்க. அவங்க பிரசங்கத்தில் கடைசியில என்ன சொல்லணும்? மரியே வாழ்க, அதை சொல்லி தான் முடிப்பாங்க. நானும் நிறைய போதகர்களை பார்த்துருக்கேன். மரியே வாழ்கன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு தூக்கமும் வராது, சாப்பாடு இறங்காது. ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க போதகம். அந்த போதகத்தினாலே வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். பாருங்க, வெறி பிடிச்சு போயிருப்பாங்க ஜனங்கள். கத்தோலிக்க உபதேசத்துக்கு பைபிளே கிடையாதுங்க. அங்க பைபிளை பின்பற்றவே மாட்டாங்க. போப்பு என்ன சொல்றாரோ அதைத்தான் பின்பற்றுவாங்களே தவிர பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதில் அவங்களுக்கு என்னல்ல அக்கறையே கிடையாது. எந்த கத்தோலிக்க உபதேசத்துக்கு வேதாகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அவ்விதம் உள்ளதாக அவர்கள் உரிமை கோருவதில்லை. அந்த கத்தோலிக்க குருவானவர் சொன்னார், புனித இருதய சபையின் குருவானவர் என்னிடம் வந்து, அவரிடம் நான் மேரி எலிசபெத் பிரேசியர் என்பவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை குறித்து கூறிக்கொண்டிருந்தேன். பாருங்க, மேரி எலிசபெத் என்ற ஒரு பெண்ணுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு குருவானவர்கிட்ட பேசிட்டு இருந்தாராம். அவர் சொன்னாராம், ஆதி கத்தோலிக்க சபை ஞானஸ்நானம் கொடுத்த விதமாகவே நீங்கள் அவளுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்றாராம். இந்த குருவானவர் சொன்னாராம், மேரி எலிசபெத் என்ற கத்தோலிக்க அந்த பெண்மணிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தேன்னு அந்த குருவானவர்கிட்ட சொல்லும்போது, நீங்க ஆதி சபையில ஆதி கத்தோலிக்கர்கள் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தீர்களோ அப்படியே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் சொன்னாராம். ஏன்னா கேத்தலிக் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒன்னு இருக்கு, நெட்ல போட்டு பாருங்க தெரியும். கேத்தலிக் என்சைக்ளோபீடியான்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆதியில இருந்த உண்மையான மூல கத்தோலிகர்கள் எந்த பெயரில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பேர்ல தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அது திரும்ப நிசையா ஆலோசனை கவுன்சில் வரும்போது மாற்றப்பட்டு விட்டது. அதைத்தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தே வரைக்கும் பின்பற்றுறாங்க. ஆமென். பாருங்கள், அவர்கள் எப்பொழுது அவ்விதம் கொடுத்தார்கள் என்றேன். வேதாகமத்தில், உங்கள் வேதாகமத்தில் என்றார். அந்த குருவானவர் சொன்னாரா, எங்க அது இருக்குது? உங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது, உங்க வேதாகமத்திலும் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு அடைவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியாம் திருக்கொடையை பெறுவீர்கள். இருக்கா இல்லையா? கத்தோலிக்க வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 2:38 அதே வசனம் தான் இருக்கு. அவர்கள் எங்க கொடுத்ததா? உங்கள் வேதாகமத்தில் கொடுத்ததுங்க. ஏன் உங்க வேதாகமத்திலே அதானே இருக்கு? நாங்க தான் வேதாகமத்தை நம்புறது இல்லையே. பார்த்தீங்களா? என்ற கத்தோலிக்க வேதாகமும் இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வேதாகமத்தில் கொடுத்த பிரகாரம். ஏன்னா கத்தோலிகர்கள் வேதாகமத்தை முக்கியப்படுத்துறது இல்லை. கத்தோலிக்க சபை அவ்விதம் ஞானஸ்நானம் கொடுத்ததா? அது கத்தோலிக்க உபதேசமா என்று கேட்டேன். ஆம், கத்தோலிக்க உபதேசம் தான். ஏன்னா அது மூல கத்தோலிக்கர்கள். பிழையற்ற கத்தோலிக்க சபை ஏன் இதை இவ்வளவாக மாற்றி போட்டது என்று கேட்டேன். அதற்கு அவர், நல்லது பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள், நாங்கள் சபையை விசுவாசிக்கிறோம் என்றார். சரிங்களா? அதனால்தான் ஒரு விசுவாச புராணம், நான் கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன் அப்படித்தானே சொன்னோம். சின்ன குறிப்பிடத்துல அல்போன்சா சிஸ்டர் சொன்னாங்களான்னு கேளுங்க. சொன்னீங்களா? கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன், வேதத்தை விசுவாசிக்கிறேன்னு என்னைக்காவது சொன்னீங்களா? ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அங்க அது சொல்லிக் கொடுக்கல. கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கலன்னா நீ யார் கிடையாது, ஒரு கிறிஸ்தவனே கிடையாது என்று அவர்கள் எல்லாம் கொன்று போட்டார்கள். கத்தோலிக்க சபைக்கு கொள்கைக்கு இணங்காதவர்களை எல்லாம், அந்த புராட்டஸ்டன்ட்கள் எல்லாம் அவர்கள் கொன்று போட்டார்கள். 6,80,00,000 பேர் செத்தார்கள். ரத்த சாட்சி, ரத்த சாட்சியிலே ரத்தத்தினால வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் என்றால் அதுதான். ஆமென். ஆகையால் அதற்கு அவர், நல்லது பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள், நாங்கள் சபையை தான் விசுவாசிக்கிறோம் என்றார். வேதம் என்ன கூறுகிறது என்று எங்களுக்கு அக்கறை இல்லை, சபை என்ன கூறுகிறதோ அதுதான் என்றார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளைகள் இல்ல, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ பொன்னினாலோ
யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு சொரூபத்தை ஆகிலும் உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அதான கட்டளை. ஆனா போப்புனுடைய அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை மாத்திட்டாராம். போப்பு என்ன செய்தாரா, நாம அதை விக்கிரகத்தை வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நம்ம ஒரு அடையாளத்துக்காக அதை வைக்கிறோம் என்று சொருபங்களையே வைத்தார்களாம். நீங்க குருவானவர்கிட்ட போய் பேசி பாருங்க, நீங்க எதுக்கு அந்த இயேசுனுடைய சொரூபத்தை வணங்குறாங்க ஜனங்கள்? அந்தோனியார் சொரூபத்தை உண்டாக்கி வணங்குறாங்க, ஏன் மரியாளுடைய சொரூபத்தை வணங்குறாங்க அப்படி சொன்னா குருவானவர் சொல்வாரா, நாங்க வணங்க சொல்லல, ஜனங்கள் நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டுக்காங்க. ஏன்னா வத்திக்கான் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துல இருந்து இன்றைக்கும் பாருங்க மேல இருந்து ஒரு கட்டளை வந்தது, வத்திக்கான் சங்கங்கிறதுல இருந்தது, உங்கள் ஆலயங்களிலே சொரூபங்களை நீங்கள் எடுக்க முடியுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய திறமை அப்படின்னு மேல இருந்தே சட்டம் வந்துச்சான். எடுக்க விடுவாங்களா? சாமியாரை அடிச்சே கொண்டு விடுவாங்க. அந்த இன்னொரு சொரூபத்தை நீங்க எடுத்து பாருங்க, ஆலயத்தை விட்டு நினைச்சுவாங்க, எங்க இருந்துல வந்தான் இவன், ஆமேன், வேற அறுவலத்துக்கு கொத்துன்னு கொத்தி சாச்சிருவான். ஏன்னா கத்தோலிகர்கள் வெறி பிடிச்சி போயிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையின் மேல வெறி இல்லை, எதன் மேல? அந்த சொருபங்களின் மேல வெறி. அதான் வெறி கொண்டிருக்கிறத கண்டேன், அவளுக்கு வரும் ஆக்கினை நான் உனக்கு காண்பிப்பேன். என்ன ஆக்கினை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கு பைபிள்ல. அல்லேலூயா. வேதம் என்ன கூறுகிறது என்று எங்களுக்கு அக்கறையே கிடையாது. அதனால அந்த விக்கிரக சொரூப வழிபாடுகளை கொண்டு வந்தது போப்பு தான் கொண்டு வந்தாராம் முதல்ல. அதுவே சட்டமாயிற்று. கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கு என்ன ஆயிட்டு, ஏன்னா எங்கம்மா போற? ஓ நீ செவ்வாய்க்கிழமையா? அந்தோனியார் கோயிலுக்கு போறேன். ஓ அந்தோனியாரை கும்பிட சொல்லி பைபிள் எங்க எழுதியிருக்கு கேளுங்க. கேட்கணுமா? உங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. நான் யாரை சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், வேற சொல்ல வரும்ல. கேட்டு பாருங்க, எங்க போறோமா? அந்தோனியார் கோயிலுக்கு போறேன். எங்க பைபிள்ல அந்தோனியாரை கும்பிட சொல்லி எழுதியிருக்கா? அந்தோனியாருக்குன்னு ஒரு கோயில் உண்டா? உண்டாங்க? கிடையாதுங்க. என் இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன். அது இயேசு கிறிஸ்துவின் சபையா தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் ஆலயமா தான் இருக்கணும். அந்த ஆலயம் என்று பைபிள்ல எங்குமே இல்லை. அதுதான் சபையின் சட்டம். ஆனா ஆதியில கத்தோலிக்க மூல கத்தோலிகர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பிற்காலத்திலே அதை மாற்றப்பட்டு விட்டது. அப்புறம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரிலே ஞானஸ்நானம், அது குழந்தைக்குரிய ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்படி 140 கோடி ஜனங்களுடைய நிலைமை பரிதாபம். ஒழுங்கா சத்தியத்தை சொல்லுங்க. முடிஞ்சா உங்க சொந்த பந்தம் யாராவது இருந்தாங்கன்னா சத்தியம் சொல்லுங்க. முதல்ல அதை கும்பிடுறத விடு, அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து ஆராதிக்கணும், ஜீவனுள்ள சபைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுங்க. இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமேன். பாருங்க, அவர் சபை என்ன கூறுகிறதோ அதுதான் மட்டும். நீங்கள் எப்பொழுதாகிலும் அவரிடம் விவாதிக்க நேரிட்டால் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க. நான் விவாதித்தேன். இதே திம்மராஜபுல 6 பேர் வந்தாங்க, கத்தோலிக்க இயேசு சபையோ ஏதோ சபையை சேர்ந்தவங்க வந்தாங்க. கடைசியில் நான் பல கேள்வியை வச்சேன், அவங்களும் கேள்வி கேட்டாங்க, நான் பதில் கொடுத்துக்கிட்டே வந்தேன் ஆண்டவர் கிருபையினால. கடைசியில் சொன்னாங்க, ஏங்க எங்களுக்கு பைபிள் முக்கியம் கிடையாதுங்க, எங்க போப்ப என்ன சொல்றாரு அதை தான் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. இதே திம்மராஜபுரத்தில் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக விவாதம். நான் நேரடியாக பேசி இருக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க முயற்சி செய்து பாருங்க. முயற்சி செய்து நான் பார்த்துட்டேன். கடைசியில் எங்களுக்கு போப்பு தான் முக்கியம், போப்பு என்ன சொல்றா அதை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்னா பைபிள் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. உண்மையை சொல்றேன், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அப்படி என்னால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள், ஆனா கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன கிடையாது, சமயம். ஏதோ ஒரு சொர்பத்தை வணங்கிட்டு பரலோகம் போலான்னு பாக்குறாங்க. எப்படிங்க போக முடியும்? அல்லேலூயா. கவனிங்க, அதற்கும் வேதம் என்ன கூறுகிறது என்று அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. அதற்கும் அவர்களுக்கும் யாதொரு சம்மதமும் கிடையாது. சபை என்ன கூறுகிறதோ அதுதான் அவர்களுக்கு முக்கியம்.
நமக்கோ சபை என்ன கூறுகிறதோ அது முக்கியமல்ல, தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு எது தேவை? சபை சொல்றது தேவையா, ஸ்தாபனம் சொல்றது தேவையா? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் மணவாட்டிக்கு முக்கியம். அல்லேலூயா. கவனிங்க, நமக்கோ சபை என்ன கூறுகிறதோ அது முக்கியமல்ல, தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே நாம் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் வேதாகமத்தில் எந்த மனுஷனும் பொய்யன், நானே சத்தியபரர் என்று உரைக்கப்பட்டுள்ளது. ரோமர் 3:4 அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் நாம் ஸ்தாபனமாக இல்லை. இப்பொழுது கவனிங்கள், ஒரு நிமிடம் இதற்கு செவியிடுங்கள். 5 பேர் விழுந்த 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். இதை நீங்கள் வரலாற்றில் இருந்து அறிய விரும்பினால் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, இனிமேல் வரப்போகிறான். இப்பொழுது கவனிங்கள், மிருகம் ராஜாவல்ல, அது இருந்ததும் இராததுமாய் இருக்கிறது. அது இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிறது. அது என்ன? வழி வழியாக வந்த போப்புகள். மிருகம் என்பது எதை குறிக்கிறது? வல்லமையை குறிக்கிறது இல்லையா? அதிகாரம். மிருகம் என்பது என்ன? அதிகாரம், வல்லமை. அந்த அதிகாரமும் வல்லமை யார் இடத்துல இருக்கிறது? போப்பின் இடத்துல இருக்கு. வழி வழியாக வந்த போப்புகள் தான் பைபிள்ல என்ன சொல்லி இருக்குங்க? மிருகம். பாத்தீங்களா? போதும். வழி வழியாக வந்த போப்புகளை தான் என்ன சொல்லியிருக்கு? மிருகம். என்னங்க பார்த்து மிருகம் சொல்லிட்டீங்களா? கையை துண்டாக்கிடுவேன். கத்தோலிக்கிட்ட போய் சொல்லி பாருங்க பார்ப்போம். அடுத்த வாரம் எனக்கு கை இல்லாம தாங்க வரணும். வெட்டிவிடுவான். கிறிஸ்தவத்துக்கும் அந்த நபர்களுக்கும் என்னல்ல சம்பந்தமே கிடையாது பிரியமானவர்களே. நம்ம கிருபையாக மணி அடிச்சுக்கிட்டு இருந்த என்ன, ஆமேன், தூபம் காட்டிட்டு இருந்த என்ன, பீடத்தை சுத்தி சுத்தி வந்து அடித்துக்கிட்டு இருந்த என்ன, கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ள கொண்டு வந்து இதை ஜனங்களுக்கு பிரசங்கி கொண்டு, ஓ அதுதான் அவருடைய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. அதுதாங்க கிருபை. நம்ம ஒண்ணும் கிடையாதுங்க, நம்ம ஜீரோ. யாராவது தன்னை ஒரு பொருட்டாக எண்ணீங்கன்னா நாம ஒன்று இல்லை, எல்லாம் அவரே. என் பேரை அன்னைக்கு பாடினான், நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனுக்கு, என் பேரை பாடலாம், அவரே அவரே அவரேன்னு பாடினான். அந்த பாட்டை திரும்பி கேட்டா அவன் சத்தம் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கு. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால் அது அஞ்ஞான, எல்லாம் வழி வழியாக வந்த போப்புகள் தான் மிருகம். அதிகாரம், மிருகம் ஆட்சி செய்கிறது. அது அஞ்ஞான ரோமாபுரியாக மாறின போது அது போப்பின் ரோமாபுரியாக ஆனது. அவர்கள் ராஜாவுக்கு பதிலாக போப்பை பெற்றுக் கொண்டனர். போப்பு ஆவிக்குரிய ராஜா. ஆகையால் தான் அவர் ஆவிக்குரிய ராஜாவாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று உரிமை கோருகிறார். அவர்தான் யாரா? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதி. ஆனால் எல்லா அதிகாரமும் அங்கு இருக்கிறது. கவனிங்கள், அதிலிருந்து நாங்கள் கத்தோலிக்க உபதேசத்தை வெளிக்கொணர்ந்து அது எவ்வாறு புராட்டஸ்டன்ட் சபைகளில் தந்திரமாக நுழைந்தது என்றும், கத்தோலிக்க சபையிலிருந்து கொண்டு வரும்போது புராட்டஸ்டன்ட்களும் அங்குள்ள உபதேசத்தை தந்திரமாக இங்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பெந்தேகோஸ்தையினரும் புராட்டஸ்டன்ட் கத்தோலிக்க சபையில் உள்ள உபதேசத்தை இவங்களும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. என்ன மாற்றம்? அவர்கள் பொட்டு வைத்த கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொட்டு வைக்காத கிறிஸ்தவர்கள். வேற ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. ஆமென். கத்தோலிக்கர்கள் பொட்டு வைத்த கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட்கள் பொட்டு வைக்காத கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தையினர்கள்
நகை பூ வைக்காத கிறிஸ்தவர்கள். அதுதானங்க, புரியுதா உங்களுக்கு? அதுதான் பொட்டு வச்ச கிறிஸ்தவர்கள், பொட்டு வைக்காத கிறிஸ்தவர்கள், அது பூ வைக்காத கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இதை தவிர வேற எந்த மேன்மையும் கிடையாது. ஆனா மணவாட்டியே, நீ எல்லாவற்றையும் விட்டு பரிபூரண வார்த்தைக்குள் வருகிறாய். ஆமென். கவனிங்க. ஆகையால் அவைகளில் அநேக உபதேசங்கள் இன்னும் புராட்டஸ்டன்ட் சபைகள் கிடைக்கின்றன. புராட்டஸ்டன்ட்காரங்க என்ன சொல்லுவாங்க? கத்தோலிக்கர்களை பார்த்தோம், நீங்க கிறிஸ்தவனா? நீ பொட்டுலும் வச்சிருக்கீங்க, பொட்டு வச்சா எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன் பொட்டு வைக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. சிலுவை போடுற இடமா இது? என்ன போடணுமா? இதுல சிலுவை போடுற இடமா, அதனால அதுல பொட்டு வைக்க கூடாதான். இங்க தானே சிலுவை போடுவீங்க, அப்ப பொட்டை மூக்கில் வச்சு விட வேண்டியதானே? நெத்தியில. புராட்டஸ்டன்ட்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். என்ன குறை கண்டுபிடிச்ச? அவளும் திருத்தவும், தாயும் திருத்தவும், பிள்ளையும் திருத்தவும், பெந்தகோசையும் திருத்தவும், எல்லாமே திருத்துவம் மயமாக இருக்கிறது. நாங்க திருத்துவம் இல்ல, உண்டான மெய் தேவனாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். எல்லாம் திருத்துவ கோஷ்டிகள். இல்லையா? நான் ஏன் பொட்டு வைக்க கூடாதுன்னா சிலுவை போடுற இடமா? சிலுவை எதுக்கு போடணும் நான் கேட்க. சிலுவை போடணுமா? ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் எனக்கு ஒரு சிலுவை போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன் சிலுவை போட்டு ஜெபம் பண்ண? அப்படி சொல்லலையா? நீ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு சிலுவையை போட்டு ஜெபம் பண்ணுன்னு இருக்கா பைபிள்ல? வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீர்கள் அல்லது எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். எண்ணெயை நம்ம பூசணும், அதுதான் முக்கியம். வியாதியஸ்தர் மேல கை வச்சாலும் போதும். இது சிலுவை போட்டு ஜெபம் பண்ணுன்னு பைபிள்ல இருக்கா? சிலுவை ஒரு புனித சின்னம் தான், ஆனா அதை போடணும்னு அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. சில பேர் விரும்புறாங்க, அதனால நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. சிலுவை போடணும் அவசியமே இல்லை. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அவைகளில் அநேக உபதேசங்கள் இன்னும் புராட்டஸ்டன்ட் சபைகள் கிடைக்கின்றன. ஆமென் என்பதையும் காண்பிக்க போகிறோம். அது வேதத்துக்கு முற்றிலும் முரணாக அமைந்துள்ளது. இப்பொழுது இருந்ததும் இராதமான மிருகம் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அனைவரும் வஞ்சிக்கப்படுவார்கள். இருந்ததை இராதமாக மிருகமே 8வது ஆவணனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். பாதையின் முடிவில் பாதாளத்துக்கு போகும் வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பான். கடைசியில் எங்க இருந்து வருவான்? அந்த மிருகம் எங்க இருந்து ஏறி வந்துச்சு? பாதாளத்திலிருந்து ஏறி வந்து முடிவில் எங்க போகும்? பாதாளத்துக்கே போயிடும். அது பாதாளத்துல போய் நாசமடையும். அது வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால இது கடைசி போப்பு என்று நம்மால் சொல்ல முடியாது. இனிமேலும் வரலாம். ஆமென். அதை நாம் அப்படி பிரசங்கிப்பதில்லை. ஒருவேளை கடைசி போப்பாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆமென். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். நீங்கள் விசேஷமான ஒன்றை காண விரும்பினால் இதை குறித்து 10 ராஜாக்களாம் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17, 11, 12. இவர்கள் ராஜாக்களாக முடிசூட்டப்படவில்லை, அவர்கள் சர்வாதிகாரிகள். இவர்கள் ஒருபோதும் ராஜாக்களாக முடிசூடப்படவில்லை, ஆனால் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுதுள்ள இந்த குறுகிய காலத்தில் தான் சர்வாதிகாரிகள் எழும்புகின்றனர். பாருங்கள், 1 மணி நேரம் அளவும் ராஜா கப்பல் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஓ, நீங்க தான் அது. ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் அடுத்த உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துடைய பக்கம் நிற்கிறீங்க. ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜா கர்த்தாவும் கர்த்தாவும் இருக்கிற அந்த மிருகத்தினுடைய யுத்தம் பண்ணி அதை ஜெயிப்பார். ஆமென். அவ்வளவுதானா? அல்லேலூயா.
உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொள்ளப்பட்டு தங்களுடைய அழைப்பில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கின்றனர் என்பதன் பேரில் இப்பொழுது ஒரு பிரசங்கமே என்னால் பண்ண முடியும். அல்லேலூயா. போதும், அப்படியே போட்டு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, இருக்கா? பரிசுத்த என்ன எவ்வளவு இருக்கும்? வாய்தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் கொண்டு போலாமா? நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. ஆமென். பாருங்க, அடுத்து பரிசுத்த ஆவியின் பேரில் கேள்விகளும் பதில்களும். இன்னொரு செய்தி நான் அடுத்த வாரம் புதிய செய்திக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நான் எடுத்திருக்கிற கோர்ஸ் நிறைய காரியங்கள் இருக்காது. அதெல்லாம் எடுத்து பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு வீட்டில் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் பாதி தான் முடிந்திருக்கிற, இன்னும் பாதி இருக்கிறது என்றால் நம்முடைய நேரம் கடந்து போய்விட்டது பிரியமானவர்களே. ஆகிய அடுத்த வாரத்தில் பரிசுத்த ஆவியின் பேரில் கேள்விகளும் பதில்களும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின 3வது பாகத்தை இணைக்கும். இதை நான் கூறும் காரணம் என்று சொல்லி இதை அப்போஸ்தலர்கள் பிறகு சொல்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு செய்தி அங்கே இருக்கிறது. சரிதானா? அதனால அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். யாவர் எழுந்து நிற்போம். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவராக இயேசு நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமான்களாக்கினார், நம்மை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, பேர பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. ஆமேன். தேவனுடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்துவோமாக. கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாம். உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மழையிடமே நான் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மரபிலே ஒழித்து வைத்து, என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கூடாரத்தில் என்னை ஒழித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கூடாரத்தில் என்னை ஒழித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலையில் இருந்திட காரண நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலையில் இருந்திட காரண நீரே. மறைவிடமே
நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே நான் நம்புகிறேன். மலையே மறைவிடமே மறைவிடமே நான் நம்புகிறேன். மலையே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே. நான் சுகமாய் வாழ காரண நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே. சுகமாய் வாழ காரண நீரே. மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ளேன். மலையே மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ளேன். மலையே உன்னதரே உம்மரவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ளேன். என் மலையே மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ளேன். மலையே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பகல் வேளையில, இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உளையாத பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் எங்களை ஆண்டவரே முன்குறித்தபடினாலே எங்களை தம்முடைய தோள்களில் சுமந்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உம்முடைய மனவாட்டி என்ற ஸ்தானத்துக்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஓ தேவனே, எல்லா சபைகளுக்கும் உபதேசங்கள் உண்டு, ஆனால் மனவாட்டிக்கு தேவனுடைய வார்த்தை மட்டுமே உண்டு என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்கு வார்த்தை தான் அவசியம். ஏனென்றால் வார்த்தை தேவனாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், வார்த்தை தேவனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் எங்களுக்கு வார்த்தை அவசியமாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமானது ஒரு மனிதனும் கீழாக ஆண்டவரே சோத்திரங்கத்தா ஆளுகை செய்ய போகிறேன். ஆனால் எங்கள் ஆண்டவராக இயேசு இந்த
உலகம் முழுவதையும் கூட ஆண்டவரே 1000 ஆண்டுகள் நீர் ஆட்சி செய்ய போகிறீர் ஆண்டவரே. அந்த ஆட்சியிலே நாங்கள் பங்கு பெற வேண்டுவதற்காக எங்களை தகுதிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனைகளை விட்டு விடுகிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து அவருடைய பின்மாற்றத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஆராதனை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமக்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கிருந்தாலும் சரி ஆண்டவரே அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நேரே பொறுப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் முக செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களே மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.